இந்த கதை மோட்டாப்பூர் காட்டுல நடந்தது. அந்த காட்டுல நிறைய பறவைகள் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அங்க 2 பருந்தும் இருந்துச்சு, சோனு அப்புறம் மோனு. அவங்க 2 பேருமே சகோதரர்கள். சோனு ரொம்பவே அழுக்கானவன், ஆனா மோனு ரொம்ப நல்லவன். சோனு எப்பவுமே அவனுடைய உணவுக்காக நிறைய பறவைகளை கொன்னுகிட்டு இருந்தான். அப்புறம் மோனு அதே வேலைய ரொம்ப சாதாரணமா சரளமா செஞ்சுக்கிட்டு இருந்தான். சோனு அதுக்கு தேவைப்படுற சாப்பாடு தேடிக்கிட்டு காட்டுக்குள்ள போச்சு. ஏய் பறவைய, எனக்கு என்னோட சாப்பாடை கொடு, இல்லைன்னா நான் உன்னை சாப்பிட்டுருவேன். அட, இது என்ன அநியாயம்? நான் எனக்கான சாப்பாடு தேடிட்டு வந்திருக்கேன், உனக்கு வேணும்னா நீ தேடு, அதை விட்டுட்டு ஏன் சாப்பாடு ஏன் கேக்குற? சோனு அதை சொன்னதை கேட்டதுமே ரொம்பவே கோவப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த பறவைய அது கொன்னுடுச்சு. அதே வழியில மோனு பறந்து போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ அது அங்க பார்த்தப்போ சோனு அந்த குருவிய கொன்னுகிட்டு இருந்துச்சு. அது வேகமா அங்க போய் சோனுவ அங்கிருந்து தள்ளி விட்டுருச்சு. ஏன்னா அப்பதான் தன்னுடைய சகோதரன் கிட்ட இருந்து அதோட குழந்தைங்களாவது தப்பிக்கும்னு.